வணக்கம். இது இந்தியாவிலிருந்து டாக்டர் மானசி. இன்று நாம் சோரியாசிஸ் பற்றிய காரணிகளை பற்றி பேசப் போகிறோம். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். சோரியாசிஸ் என்றால் என்ன? அதில் நமது தோல் அழுத்தமாகிறது. அதில் சிவப்பு நிறத்தில் பச்சைகள் உருவாகின்றன. அங்கு கீறல் மற்றும் எரிச்சல் ஏற்படுகிறது. தோலில் சுருக்கமான பச்சைகள் உருவாகின்றன. இதற்கான காரணம் நமது தோலின் உள்ளே உள்ள செல்கள் அழுத்தமாகின்றன. நமது தோலின் அடுக்குகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் இந்த நோய் ஏற்படுகிறது. எனவே நான் உங்களுக்கு 5 உணவுகளை பற்றி சொல்கிறேன். நீங்கள் தவறுதலாக உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இந்த 5 உணவுகளை நீங்கள் சொரியாசிஸ் உண்டால் அது உங்கள் சொரியாசிஸ் நோயை அதிகரிக்கும். முதலில் தவிர்க்க வேண்டியது மது, காஃபீன். இவை உங்கள் இரத்த நாளங்களை, தோலுக்குள் இருக்கும் நாளங்களை விரிவுபடுத்தும். அவை விரிவடையும் போது இரத்த செல்கள் WBC-T செல்கள் வெளியே வந்து தோலுக்குள் நுழைந்து பின்னர் தோலில் உள்ள துளைகளை கடக்கத் தொடங்குகின்றன. எனவே தடிப்பு தோல் அழற்சியில் துளைகள் சேதமடைவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். மேலும் தடிப்பு தோல் அழற்சி குணமடைய வேண்டும் என்பதையும் நீங்கள் விரும்புகிறீர்கள். எனவே முதலில் மது, காஃபினை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் இறைச்சி சாப்பிடினால் சிவப்பு இறைச்சியை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சோரியாசிஸில் ஏனெனில் சிவப்பு இறைச்சியில் ஒரு அசேச்சுரேட்டட் கொழுப்பு உள்ளது. அதில் ஆரக்கிடோனிக் அமிலம் உள்ளது. இது தோலில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது. நாம் சிவப்பு இறைச்சியை உண்ணும்போது நமது உடலில் அழுத்தம் அதிகரிக்கிறது. இது சோரியாசிஸை அதிகரிக்கும். மூன்றாவது, நீங்கள் சோரியாசிஸில் தவிர்க்க வேண்டியது பால் தயாரிப்புகள். பால் தயாரிப்புகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் தன்மைகள் உள்ளன. இது நமது தோலில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. சோரியாசிஸில் அழுத்தம் எந்தவொரு முறையிலும் அதிகரிக்கும் போது அது சோரியாசிஸில் சிரமங்களை உருவாக்கும். நீங்கள் எந்தவொரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் பால் தயாரிப்புகளை எடுத்தால் அங்கு சிவப்பு, கீறல், எரிச்சல் அனைத்தும் அதிகரிக்கும். எனவே நீங்கள் சோரியாசிஸில் அனைத்து வகையான பால் தயாரிப்புகளையும் தவிர்க்க வேண்டும். நான்காவது விஷயத்தை பற்றி பேசினால் அது குப்பை உணவு. இப்போதெல்லாம் குப்பை உணவுகள் பல வகைகளில் கிடைக்கின்றன. அதில் நிறைவுறா கொழுப்புகள், நிறைவுற்ற கொழுப்புகள், சர்க்கரை, ஸ்டார்ச் என உங்கள் கலோரிகளை மட்டுமே அதிகரிக்கும் மற்றும் உங்கள் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்காத அனைத்தும் உள்ளன. மேலும் இவை அனைத்திலும் தொற்று நோயை கடக்கும் அல்லது தடிப்பு தோல் அழற்சியை அதிகரிக்கும் சில அல்லது பிற சேர்மங்கள் உள்ளன. நீங்கள் செயலாக்கப்பட்ட உணவுகள் அல்லது ஜங்க் உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஐந்தாவது, சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள் உடலில் அழுத்தம் அதிகரிக்கின்றன. சோரியாசிஸில் சிட்ரஸ் பழங்கள் தவிர்க்க வேண்டும். நமது சோரியாசிஸ் அதிகரிக்கக்கூடும். நாங்கள் சோரியாசிஸில் நமக்கு உதவும் பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும். சோரியாசிஸால் பாதிக்கப்பட்டால் இதில் உள்ள 5 உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். நீங்கள் சோரியாசிஸுக்கான சிகிச்சையும் பெற வேண்டும். நீங்கள் இதுக்கான சிறந்த சிகிச்சையை எங்கள் மருத்துவமனையில் பெறலாம். நீங்கள் இந்தியா வரலாம். நன்றி.